ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் ஜாக்டோ ஜியோ சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஜாக்டோ ஜியோ சார்பில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். இன்றைய தினம் மாநிலம் முழுவதும் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தமும் அதேபோல அடுத்த கட்டமாக டிசம்பர் மாதத்திலே தொடர் வேலைநிறுத்தமும் மாநில ஜாக்டோ ஜியோ அமைப்பானது நடத்த இருக்கின்றது. இன்றைய போராட்டமானது கிட்டத்தட்ட 75% மேற்பட்ட அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டமாகவும் ஆங்காங்கே வட்டார தலைநகரிலே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த அரசு இப்பொழுதாவது அழைத்து பேசி உடனடியாக தீர்வு காண வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவள்ளூரில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி சாலையில் அவர்கள் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். பொள்ளாச்சி தெற்கு ஒன்றிய ஊராட்சி அலுவலக வளாகத்தில் ஜாக்டோ ஜியோ தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் உள்ளிட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறினால் தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் அவர்கள் எச்சரித்தனர். இந்த போராட்டமானது மீண்டும் மீண்டும் வலுப்பெற்று இந்த மாதத்தினுடைய இறுதியிலே இந்த ஜிபிஎஸ் யூபிஎஸ்ஆ என்கிற இந்த எண்ண குளறுபாடுகளிலிருந்து அரசாங்கம் ஏதோ ஒரு அறிக்கையை வெளியிடுவதாக சொல்லியிருக்கின்றார்கள். இந்த அறிக்கை என்பது நாங்கள் கேட்கக்கூடிய பழைய பென்ஷன் திட்டமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் மிகவும் கடுமையான தொடர்ச்சியான வேலைநிறுத்த போராட்டங்கள் நடைபெறும் என்பதை இந்த ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தத்தின் மூலமாக தமிழக அரசுக்கு வலிமையாக ஜாக்டோ ஜியோ தெரிவித்துக் கொள்கிறது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஜாக்டோ ஜியோ சார்பில் 100க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களின் போராட்டத்தின் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வெறிச்சோடி காணப்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தில் 3000த்திற்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஜாக்டோ ஜியோ சார்பில் 200க்கும் மேற்பட்டோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி கொட்டும் மழையில் குடையுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். திருச்சி மாவட்டம் முசிறியில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடந்த இந்த போராட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி புதிய பேருந்து நிலையம் அருகே ஜாக்டோ ஜியோ சார்பில் கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. இதில் சிங்கம்புணரி ஒன்றியம் முழுவதிலும் இருந்து 66 பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்துவோம் என்பதோடு மட்டுமல்லாமல் ஊதிய முரண்பாடுகளை களைதல், இந்த ஆசிரியர் அரசியல் சங்கங்கள் என்னெல்லாம் கோரிக்கைகள் வைக்கிறதோ அந்த கோரிக்கைகள் எல்லாம் 3 மாதத்துக்கு ஒரு முறை அழைத்து பேசி தீர்வு காண்போம் என்று சொன்னார். ஆனால் ஆட்சி மாறி இருந்தால் காட்சி தான் மாறாம இருக்கு. ஏற்கனவே முதல்வராக இருந்த முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் ஏன் ஆட்சி கட்டில் இருக்கும்போது நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்தி இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக முன்னாடி கோரிக்கை நிறைவேற்ற எப்படி சொல்கிறாரோ அதே நிலைமையிலதான் இப்ப இருக்க முதல்வரும் செயல்படுறாரு. வேலூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் திரளானோர் பங்கேற்று முழக்கங்களை எழுப்பினர். போராட்டம் காரணமாக அரசு அலுவலகங்கள் பணியாளர்கள் இல்லாததால் வெறிச்சோடி காணப்பட்டன. அரியலூர் அண்ணா சிலை அருகே ஜாக்டோ ஜியோ சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர்.